ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா சியோன் சேனல். குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா அரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதில் க்ளீன் பண்ணும்போது புல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க, இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சிறுபருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா எடுத்து போட்டு கீரையும் கழுவிட்டு அதில் அள்ளி வச்சு மூடி மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துட்ட பின்னாடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேகட்டும், நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நல்லா வேகணும், குழைய வேகணும், அப்போ தான் கீரை நல்லாயிருக்கும். அடுத்தது இன்றைக்கி காய் பாகக்காய் ஃப்ரை. பாகக்காய் வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு பாகக்காய் போட்டு பொரிச்சிங்கன்னா கீரை பாகக்காய் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாகக்காய் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். பாகக்காய் கசக்கெல்லாம் கசக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் குழையட்டும். குழஞ்ச பின்னாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுங்களையும் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் பாவக்காய் போடலாம். நல்லாயிருக்கு பாவக்காய், பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. கீரை தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, 2-3 பூண்டை தட்டி போடுங்க. தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி கீரையில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் அந்த கீரையில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை ப்ளைனாக இல்லாமல். ரெடி, சாப்பாடு ரெடி. கீரை பாவக்காய் ரசம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் இது தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கீரையும் நல்லா சூடாக இருக்குங்க. சூடாக போட்டு பாகக்காய் வச்சு சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். பாவக்காய்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது.